நம்ம பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது எதிர்காத்து வந்து மூஞ்சிலே எடுத்து நம்ம ரோட்டை பார்த்து ஓட்ட முடியாமல் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதே மாதிரி ஃப்ளாஷ் வந்து வேகமாக போயிட்டு இருக்கும்போது அந்த காற்று வந்து இவர் டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்ற உங்களுக்கு கேள்வி எழுந்திருக்கும். ஸோ ஃப்ளாஷுக்கு பவர் கிடைக்கும் போதே அவருக்கு வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஆரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் கிடைச்சிருக்கும். அது என்னன்னா ஒரு பாடி சுற்றி ஃபுல்லாக அந்த ஆரா வந்து கவர் ஆகிருக்கும். அந்த ப்ரொடக்டிவ் ஆரா என்ன பண்ணுன்னா ஃப்ளாஷ் வந்து வேகமாக போகும்போது ஏர் ஃபிக்ஷனில் இருந்தும் கைனெட்டிக் இம்பாக்டில் இருந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் ஃப்ளாஷ் வந்து இவ்வளோ வேகமாக ஓட முடியுது. ரிவர்ஸ் ஃப்ளாஷ் காமிக்ஸில் வந்து ஃப்ளாஷுக்கு ரிவர்ஸ் ஃப்ளாஷுக்கு ஃபைட் நடந்திருக்கும். அதில் ரிவர்ஸ் ஃப்ளாஷ் வந்து ஃப்ளாஷோட சூட்டை போட்டு தான் அவருக்கு பவரே கிடைச்சிருக்கும். பட் ப்ரொடக்டிவ் ஆர பவர் இருக்காது. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த ப்ரொடக்டிவ் ஆர பவர் வந்து கெயின் பண்ணியிருப்பார். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஃப்ளாஷ் வந்து கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்காட்டி இதுக்கு ஒரு லிமிட் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஃப்ளாஷ் வந்து ரிவர்ஸ் ஃப்ளாஷை அலைக்காக தூக்கி ஒரு ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்காரு. ஸோ குறிப்பிட்ட ஸ்பீடை வந்து அவர் ரீச் பண்ணும்போது ரிவர்ஸ் ஃப்ளாஷால் அந்த ப்ரொடக்டிவ் ஆரை ப்ரொடக்ட் பண்ண முடியாமல் அவர் வந்து பாடி ஹீட் ஆகி எரிய நிலைமைக்கு போயிடுவார். அந்த சமயத்தில் ரிவர்ஸ் ஃப்ளாஷாக அவரோட தோல்வி ஒத்துக்குவார். டிசியில் இருக்கிற எல்லா ஸ்பீட்ஸருக்குமே ஒரு ப்ரொடக்டிவ் ஆரா இருக்கும். ஸோ அந்த ப்ரொடக்டிவ் ஆரா தான் இவங்களை வந்து ரொம்ப வேகமாக ஓட வைக்கிது. ப்ரொடக்டிவ் ஆரா இல்லைனாலும் அவரால் வேகமாக ஓட முடியும். ஆனால் குறிப்பிட்ட ஸ்பீடில் தான் அவரால் ஓட முடியும். சப்போஸ் அதே மாரி ஓடினா அவரால் தோல் பிஞ்சு எரிஞ்சு